மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு சதுர்கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் முதல்ல ராகு, தனஸ்தானத்தில் ராகு. தனஸ்தானத்தில் ராகு சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரெண்டாம் பாவம். குடும்பத்தில் உங்களுக்கு அப்படின்ற மரியாதை அதிகமாகும், உங்களோட ஆளுமை அதிகரிக்கும். மகரம் பாருங்கள், மெழுகுவத்தி மாதிரி வாழறவங்க. குடும்பத்துக்காக வாழ்ந்து 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 இவங்க பார்த்திங்கன்னா கடைசிக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லா கம்ஃபர்ட்டும் குடும்பத்துக்கு, கஷ்டம் மட்டும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். தனஸ்தானத்தில் செவ்வாய் நிறைய பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்கள் வீடுன்னு ஒன்று வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, காருன்னு ஒரு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒன்று வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி நிறைய நடக்கும். ஆனால் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய், கோவத்தை குறைச்சிக்கணும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பயங்கரமாக கோவமாக பேசுவோம், ஆக்ரோஷமாக பேசுவோம், அடமண்டாக பேசுவோம், குரோதத்தாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உக்கிரமாக பேசுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கார். இந்த மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்கிரன். என்னுடைய தைரியமும் அங்கே பாருங்கள், அசுரகுரு உட்கார்ந்துட்டுருக்காரு. பொதுவாக உங்களோட ராசி அதிபன் சனி. சனிக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்போது ராகு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து நற்பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோண்டாவது தீய பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக உங்கள் ராசிக்கு இந்த 4 கிரகங்களும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசும் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கும் மேலே சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். இது ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அதிர்ஷ்ட கிரகம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவோம். ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா. ஒரு சிலர் பாருங்கள், பெரிய லெவலில் பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஒரு சிலருக்கு சின்ன அளவிலாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஆக உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா அப்படின்றத நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு சதுர்கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் முதல்ல ராகு, தனஸ்தானத்தில் ராகு. தனஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவான்? நல்ல காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாத்தையும், மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். இந்த சொல்வாக்கு இதெல்லாம் எப்படி வருது, செல்வாக்கு எப்படி வருதுன்னா, நம்ம கையில் நிறைய காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க இல்லைங்களா? ஆக ரெண்டாம் பாவத்தில் இருக்க ராகு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு காசு அப்படின்றத கொடுத்துருவாங்க. அது 10 ரூபாய் காசானா இருக்கட்டும், 10 கோடி காசானா இருக்கட்டும், இல்லை 100 கோடி காசானா இருக்கட்டும், கண்டிப்பாக காசு அப்படின்றது அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில், அவங்களோட படிப்பு, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சாலிடாக கொடுத்துரும். சந்தோஷம், நல்லது. மைனஸ் ஏதாவது இருக்கா? குடும்பஸ்தானமாச்சு. அது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின்னும் போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாம் பணம் இருந்தால் தாராளமாக வந்துடுதுமா, நீங்கள் வேற. கரெக்டு, அதெல்லாம் வரும் தான். இருந்தாலும் அந்த அந்யோன்யம் அப்படின்றதுக்கு, அது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க, லோட்டஸ் எஃபெக்ட். யாரும் யார் கூட பெருசாக ஒட்டிக்க மாட்டாங்க. அப்படியே பழகுறாங்க, சிரிக்கிறாங்க, உறவாடுறாங்க அப்படின்னா அதில் மனசில் ஆதாயம் கருதி தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பு அப்படின்றது இருக்காது. இது ராகுனால் வரக்கூடிய +-2 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரெண்டாம் பாவம். குடும்பத்தில் உங்களுக்கு அப்படின்ற மரியாதை அதிகமாகும், உங்களோட ஆளுமை அதிகரிக்கும். மகரம் பாருங்கள், மெழுகுவத்தி மாதிரி வாழறவங்க. குடும்பத்துக்காக வாழ்ந்து 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 இவங்க பார்த்திங்கன்னா கடைசிக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லா கம்ஃபர்ட்டும் குடும்பத்துக்கு, கஷ்டம் மட்டும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களோட மரியாதை அப்படின்றது அதிகரிக்கும். உங்களோட கை அப்படின்றது குடும்பத்தில் ஓங்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது பிரதானமாக இருக்கும். இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15 இதில் மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா,
நம்ம ரொம்ப ஆளுமையாக இருப்போம். அந்த ரொம்ப ஆளுமை அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப ஆளுமையினால நம்ம ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க, உண்மையாகவே குடும்பத்தில் நல்லது நமக்கு செய்கிறவங்க கிட்ட பகச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஆளுமைத்தனம், அந்த டாமினேஷன் அப்படின்றது குறைச்சிக்கணும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஈகோ பார்க்குற சூழ்நிலையை நம்மளுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா. அந்த ஈகோ வருது அப்படின்னா குறைச்சிக்கணும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் போயிடுறாரு. மீனம் உங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் சூரியன். என்னோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். என்னோட தம்பி தங்கச்சிக்காக நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கேன். என்னோட தம்பி தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னோட தம்பிக்கு இந்த அரசு சார்ந்த டெண்டருக்குலாம் நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கேன். கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். என்னோட தம்பி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களோட தம்பியினோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் தம்பி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். ஸோ இது எல்லாமே ப்ளஸ். ஓகேங்களா? மைனஸ் பெருசாக இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். தனஸ்தானத்தில் செவ்வாய் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்கள் வீடுன்னு ஒன்று வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, காருன்னு ஒரு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒன்று வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி நிறைய நடக்கும். ஆனால் 2ஆம் பாவத்தில் செவ்வாய், கோவத்தை குறைச்சிக்கணும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பயங்கரமாக கோவமாக பேசுவோம், ஆக்ரோஷமாக பேசுவோம், அடமண்டாக பேசுவோம், குரோதத்தாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உக்கிரமாக பேசுவோம். இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. அந்த மைனஸை மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றபடி செவ்வாய் நம்மளுக்கு காசு, பணம், சொத்து வாங்குற யோகம், பூமி யோகம், இது எல்லாத்தையும் கொடுப்பா, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்தில் புதன். கோவத்தை குறைச்சிட்டிங்க, செவ்வாவை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே புதன் ஆக்டிவேட் பண்ணுவோம். புதன் ஆக்டிவேட் ஆகிடுவான். குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பேசியே சமாளிச்சிட்டேன்ப்பா, குடும்பத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சா அவங்கள தூக்கி வெளில கடாசிட்டேன். புரியுதுங்களா? குடும்பத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் காரணம்னு கண்டுபிடிச்சி, ஆனால் அவங்கள வந்து நான் வந்து பாருங்கள், அவங்களுக்கு கஷ்டமாக நேருக்கு நேர் பேசி அவங்கள நான் தூக்கி வெளில கடாசல, சாதுரியமாக பேசி அவங்களுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் அறிவுனாலையும் பேச்சு திறமையினாலும் நான் நிறைய விஷயம் சம்பாதிக்கிறேன். புது புது கிளைண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் என்னோடய பிஸ்னஸில். நான் டிஜிட்டல் மீடியாவை என்னோடய பிஸ்னஸில் இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தொழிலில் நல்ல வருமானம் வருது. அதனால் அதுக்கு கொசுரா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வருது அப்படின்ற அமைப்பு. சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்கள், நமக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கார். இந்த மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்கிரன். என்னுடைய தைரியமும் அங்கே வந்து பாருங்கள், அசுர குரு உட்கார்ந்துட்டுருக்காரு. பொதுவாக உங்களோட ராசி அதிபன் சனி. சனிக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். அப்போ எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்ட்டு கொடுத்துருவார். 3ஆம் பாவம் ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்த சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் டூர் போகிறதுக்கு, நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம கடவுள் ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாவாக இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருது, இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வருது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தங்கச்சி நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களாம் எங்கள் கூட பேசி 10 வருஷம் ஆகுதுமா, 15 வருஷம் ஆகுதுமா. இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களோட தம்பி தங்கச்சிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலி சப்போர்ட்டு, ஃபிசிக்கலி, மென்டலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலியும் அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்க. ஆக மைனஸ் ஏதாவது இருக்கா? இப்போ என் தம்பிக்காக நான் நிறைய செலவு பண்ணிவிட்டேன். அவனை படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன், நிறைய செலவு பண்ணி அனுப்பிச்சேன். அந்த நிறைய செலவு அப்படின்னும் போது அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள், இல்லைன்னா பின்னாடி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் 4 கிரகம், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், நிறைய நல்லது காத்திருக்கு. குட்டி குட்டி மைனஸும் ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்து, அதில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்க பலன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன். இப்போ இது கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, கரெக்டு தாம்மா, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து இருக்குது, அது எப்போ எங்களுக்கு ஃபேவர் ஆகும் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு யோசிச்சுட்ருக்கோம். மத்தியஸ்தர்களை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்பாக நம்ம வந்து அதை காசாக்கிடலாமான்னு யோசிக்கிறோம், பண்ணலாமா. குழந்தைங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களோட சேர்க்கை சரியில்லை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, வீடு கட்டலான்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே வந்து பார்த்திங்கன்னா கூடி வரல, குடும்பத்தில் எதுவுமே பெருசாக நல்லதாக இல்லை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை எங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே
என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.